எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில அதிமுகவின் மீது ஒரு கட்டாய கூட்டணி மிரட்டி பாஜக, அமித்ஷா அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி, அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய மிரட்டலை விடுத்து அதிமுகவோடு ஒரு கட்டாய கூட்டணியை உருவாக்குகிறார்களாம். கூட்டணி இல்லை என்று அறிவித்துவிட்டு மீண்டும் 5 முன்னாள் அமைச்சர்கள் டெல்லிக்கு ஏன் சென்றார்கள்? மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி இடத்துல மண்டியிட்டு அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை பாஜகவுக்கு அடிமைப்படுத்தலாம். அடிப்படையிலேயே நம்முடைய நிலைப்பாடு 2018 பல நிகழ்வுகள்ல தொடர்ச்சியாக நாம் வலியுறுத்துவது, பாஜகவோடு நமக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. பாஜகவோடு பயணித்தால் அகில இந்திய அளவுல பல மாநிலங்களில் எப்படி கூட்டணி கட்சிகளை சிதைத்து தங்களை வளர்த்து கொண்டார்களோ, அதே போல அதிமுகவை சிதைத்து அவர்களை வளர்த்துக் கொள்வார்கள். அதனால நம்ம இந்த கூட்டணியை பாஜகவிடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், எதிர்த்து நிற்கணும் என்கிற கருத்தை கடந்த 6 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து சொல்லி வரேன். ஆனா அதற்கு எடப்பாடி பழனிசாமி எனக்கு கொடுத்த பரிசு, கட்சியை விட்டு நீக்கினாரு, என் மீது வழக்கு போட்டாரு, கைது செய்தார். இருந்தாலும் என்னுடைய கொள்கையிலும் கருத்துக்களையும் நம்ம உறுதியாக பயணித்திருக்கோம். இன்றைக்கு மிக ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்துல அதிமுக பயணித்துக் கொண்டிருக்கிறது. 1980 புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இதே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. 96 அம்மாவுக்கு இதே போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தங்களுக்கு அவர்களது வழக்கு நம்ம வெளிப்படையாக பேசலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது யார் மீதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறதோ, யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. அவ்வளவுதானே. என்றைக்கு இருந்தாலும் அந்த நடவடிக்கையை சந்திச்சுத்தான் ஆகணும். ஒருவேளை இப்ப கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க, இருக்குதுன்னு சொல்றாங்க, என்ன செய்வாங்க? நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த நடவடிக்கை எடுப்பாங்க. அல்லது இன்னைக்கே இல்ல கூட்டணி இல்ல, நாங்க தனிச்சு நிற்கிறோம்னு சொன்னா என்ன செய்வாங்க? உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. நிச்சயமாக நடவடிக்கை இவர்கள் மீது என்பது வரும். தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை வரும். ஆனால் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம் வலிமையாக இருந்தால்தான் இவர்களும் காப்பாற்றப்படுவார்கள், அதிமுக இயக்கமும் காப்பாற்றப்படும். 1.5 கோடி தொண்டர்கள் இந்த இயக்கத்தை தாங்கி நிற்பார்கள். இதை இவர்கள் புரிந்து கொண்டு செயல்படுவார்களா? இப்ப நாளைக்கு தலைமை கழகத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்க போறாங்க? மீண்டும் சரணாகதி அடைவது, பாஜகவுக்கு அடிமையாவது என்கிற முடிவா? இல்ல தன்மானம் காப்போம், தனித்து நிற்போம், பாஜகவோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை என்று நிற்கிறார்களா? என்னுடைய கருத்துக்களாக பல தொலைக்காட்சிகள்ல நான் பேசுனதை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கடந்த ஒரு வாரமாக பல தொலைக்காட்சிகள்ல, யூடியூப் சேனல்கள்ல தொடர்ந்து கருத்துக்களை நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இது இல்லாம இந்த வழக்கில் சந்திக்கிற அமைச்சர்களை வைத்து கட்சியை, அதாவது இன்னொரு ஏக்நாத் சிண்டேவை உருவாக்கி இந்த இயக்கத்தை பிளப்பதற்கும் முயற்சிகள் அவங்க செய்வாங்க, கூட்டணி இல்லை என்றால். இப்பவே பார்த்தீங்கன்னா வேலுமணி அவருடைய சகோதரர் மகன் திருமணத்திற்கு அமித்ஷாவை அழைப்பதற்கு வேலுமணியும் தங்கமணியும் கல்யாணம் பத்திரிகை இன்விடேஷன் கொடுப்பதற்காக அவரை தேடிட்டு போயிருக்காங்க அமித்ஷா அவர்கள். நீங்க கூட்டணியே இல்லைன்னு அறிவிச்சுட்டு இங்க அமைதிமொழியா பாஜக அதிமுகவுடைய உறவுகள் இருக்கிற காலத்துல இன்னொரு ஏக்நாத் சிண்டேவாக தான் நிறுத்தப்பட வேண்டும் என்று வேலுமணியும் தங்கமணியும் முயற்சி செய்கிறாங்க. இது போல பல சூழ்நிலைகளை கடந்து வளர்ந்ததுதான் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம். நேரடியாவே அவங்க மிரட்டுறாங்கல்ல, அது ஒண்ணும் மாற்று கருத்தே இல்லை. அதாவது கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சுட்டு திருப்பி அவங்க காலை பிடிக்கிறதுக்கு ஏன் அந்த 5 அமைச்சர்கள் டெல்லி சென்றாங்க? அதுதான் இப்ப கேள்விக்குறி. அப்ப இவங்க சும்மா அறிவிச்சா உடனே பாஜக இவங்களை கூப்பிட்டு ஏதாவது சமாதானப்படுத்துவாங்கன்னு நினைச்சாங்களாம். அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியை விரும்பல. இது நம்முடைய நிலைப்பாட்டுல நம்ம உறுதியா இருக்கிறோம். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். இதனுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.